21 நாயக்குகள் பத்தி ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து ஜீவா நாயக் அப்படின்றவங்கள பத்தி சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க. யார் அந்த ஜீவா நாயக், அவங்கள பத்தி சொல்லுங்க மேம். பாருங்க, இவங்க வந்து இந்த மாதிரி அமைப்பை வச்சு இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணாங்க. அந்த ஹோட்டல் வந்து மிக பிரம்மாண்டமெல்லாம் காமிச்சாங்க, நல்ல ஷோ எல்லாம் காமிச்சாங்க வந்தப்போ. ஆனா இப்ப அந்த ஹோட்டல் எங்க? அந்த ஹோட்டலுக்காக கொடுத்த அந்த அமௌண்ட் எங்க? ஜமாத்தை எதிர்க்கல, அதுல இருக்க தலைவி சிஸ்டத்தை. இந்த நாயக்கு சிஸ்டம் எங்களுக்கு வேண்டாம். அப்படியே இருந்தாலும் இந்த 21 பேர் வேண்டாம், அந்த முன்னா வேண்டாம். தலைமை சரியில்லை, தலைமை சரிந்தா எல்லாமே சரி இருக்கும். அந்த முன்னான்னு சொல்லக்கூடிய அந்த மாலுக்கு அது ராணி, அந்த ராணி சரிந்தாக்கா இந்த கோணிங்க எல்லாமே சரியா இருந்திருப்பாங்க. அந்த முன்னான்றவங்க வந்து மாப்பியா கூட்டத்துக்கே மாப்பியா, புரியுதுங்களா? அது வந்து ஒரு பெரிய முதலை. அந்த முதல கையில வந்து நாங்கெல்லாம் மாட்டிட்டு இருக்கோம். அந்த முதல வாயை திறந்துச்சுனாக்கா எமோஷனல் ஆயிட்டு நிறைய விஷயங்கள் கொட்டிடும், தன்னை அறியாமலே சொல்லிடும். அப்ப எல்லாருக்குமே இது ஆபத்து ஆயிடும்னு அவங்கள வந்து வாயை திறக்காம வச்சிருக்காங்க. என் வயசுல நான் திருநங்கையா மாறும்போது நான் இவ்வளவு வலி வேதனை கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சேன். உங்களுக்கெல்லாம் இந்த லைஃப் வேணாம், நீங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்றது நீங்க அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? உங்களையே ஒரு முன்மாதிரியா வச்சு பண்ணிருக்கலாம் இல்லையா? அதை விட்டுட்டு என் வயசுல நான் வந்து தாஜ் கோராமண்டல் வாசல நான் செக்ஸ் ஒர்க் பண்ணேன், உங்க வயசுல நீங்க கனிமரா ஹோட்டல் வாசல நில்லுங்கன்னா இது என்னமா? இது என் உயிர் போனாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக போட்டு நான் முடிவே பண்ணிட்டேன். பயப்படணும்னு எனக்கு இனிமேல் அவசியமே கிடையாது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்த்ரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. திருநங்கை ஜமாத்ல நடக்கக்கூடிய அந்த 21 நாயக்குகள் செய்யக்கூடிய சட்டவிரோத செயல்கள்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட நிறைய தகவல்களை பகிர்ந்துக்க இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. 21 நாயக்குகள் பத்தி ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து ஜீவா நாயக் அப்படின்றவங்கள பத்தி சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க. யார் அந்த ஜீவா நாயக், அவங்கள பத்தி சொல்லுங்க மேம். அதாவது இந்த நாயக்கு சிஸ்டம்ல வந்துட்டு இந்த ஜீவான்றவங்களும் ஒரு நாயக் ஆவாங்க. இவங்க வந்துட்டு ஜமாத் சிஸ்டம்ல வந்து நாயக்கா இருக்காங்க. ஆனா அதே திருநங்கைகளுக்காக ஒரு அமைப்பும் வச்சிருக்காங்க, சரிங்களா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஜமாத் சிஸ்டம்ல இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு அப்ப அமைப்பு? அப்ப அமைப்புல இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு ஜமாத்? ஏன்னா ரெண்டுமே ஒரே செயலை தான் செய்ய போகுது. ஜமாத்தும் அமைப்பு தான், இவங்க வச்சிருக்கிறதும் அமைப்பு தான், சரிங்களா? அப்போ இங்க அமைப்புக்குள்ளேயே இருந்துகிட்டு அங்க ஜமாத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு அங்க ஜமாத்துல வர திருநங்கைகள் எல்லாம் இங்க அமைப்புல போட்டு, அதாவது அமைப்பு என்ன பண்ண போகுது? அரசாங்கம் மூலியமா நம்ம திருநங்கை மக்களுக்கு, திருநம்பிகளுக்கெல்லாம் வந்து என்ன உதவிகள் அரசு மூலியமா இருந்து வருதோ அது அத்தனையுமே வந்து இந்த அமைப்பு பண்ண போகுது. அப்ப அமைப்பு பண்ணதுன்னும் போது நாயக்கு சிஸ்டம்ல உனக்கு என்ன வேலை இருக்கு? நாயக்கு சிஸ்டம் என்ன பண்ண போகுது? ஒண்ணுமே கிடையாது. அப்ப இதுலயும் அதுலயும் இருந்துகிட்டு இருக்கிற அப்பாவி திருநங்கைகளை டார்ச்சர் பண்றது இந்த ஜீவாவோடைய வேலையே இதுதான். அதாவது இந்த 21 நாயக்கங்களை பார்த்தோம்னாக்கா, இந்த 21 நாயக்கங்களுக்குமே வந்து சகுனி யாருன்னு பார்த்தா இந்த ஜீவா தான். இந்த ஜீவா வந்து ஒரு சகுனி. இது வந்து எப்படி சொல்றது, கடந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு காவி வேட்டி காட்டி தெரிஞ்சிட்டு இருந்தவங்க இந்த ஜீவாலாம். இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்து ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அந்த அமைப்பு மூலியமா அந்த பெரம்பூர் பகுதியில இருக்கக்கூடிய திருநங்கைகள் எல்லாம் கைக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க அந்த அமைப்போட பேரை யூஸ் பண்ணி இவங்க தன்னை ஒரு பெரிய ஆளாவும் ஒரு பெரிய டானாவும் காட்டிக்கிட்டு இப்படி வலம் வரக்கூடியவங்க இந்த ஜீவா. இந்த ஜீவா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நான் அதெல்லாம் வந்து நிறைய சொல்லணும்னு எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்களோட விஷயத்துல எனக்கு பேசுறது கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் வந்து 21 நாயக்குங்க மேல நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்றாங்கன்றது நான் பேசிக்கா தான் இப்போ சொல்லிட்டு வரேன். இவங்க வந்து கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பிரைவேட் நிறுவனம் ஒண்ணு வந்து இவங்களுக்கு ஒரு அதிகபட்சமான ஒரு அமௌண்ட், ஆயிரக்கணக்கோ 100 கணக்கோ கிடையாது, லட்சக்கணக்குல
ஒரு கோடின்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? ஒரு அதிகபட்சமான ஒரு அமௌண்ட்டை கொடுத்து திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் சேர்ந்து ஒரு கிச்சன், டிரான்ஸ் கிச்சன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல், ஒரு ஃபேக்டரியே ரெடி பண்றதுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஹோட்டலே ரெடி பண்ணாங்க. அந்த ஹோட்டலே ரெடி பண்ணி இந்த குளத்தூர் பகுதியில வந்து ஒரு ஹோட்டல் ரெடி பண்ணி சில விஐபிகள் எல்லாம் வர வச்சு அந்த ஹோட்டலையும் திறந்து ரொம்ப மிக பிரமாண்டமா ஒரு என்ன சொல்லலாம், மிக பிரமாண்டமா அந்த ஹோட்டல்ல வந்து திறப்பு விழா எல்லாம் பண்ணாங்க. பண்ணிட்டு அதுக்குள்ள திருநங்கைகள் திருநம்பிகள் எல்லாம் போட்டு வேலைக்கெல்லாம் வச்சிருந்தாங்க. வச்சுட்டு இந்த சமைக்கிறது இதெல்லாம் நல்ல பிரம்மாண்டமா வெளியே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்னென்ன நடக்குதுன்றது நான் ஒரு அளவுக்கு அதை கூட பேசிக்கா கூட உங்களுக்கு காட்டுறேன். அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. பாருங்க, இவங்க வந்து இந்த மாதிரி அமைப்பை வச்சு இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணாங்க. அந்த ஹோட்டல்ல வந்து மிக பிரம்மாண்டமெல்லாம் காமிச்சாங்க, நல்ல ஷோ எல்லாம் காமிச்சாங்க. வந்தப்போ நாங்க இப்படி பண்றோம், திருநங்கைகளுக்காக இது செய்யறோம், அவங்களுக்கு ஒரு கௌரவமான வழிபாடு. ஒரு 1.25 வருஷம் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அதாவது திருநங்கைகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாலத்தையே அமைக்கிறேன், நான் தான் ஒரு முன்மாதிரி, நான் தான் ஒரு வழிகாட்டி, நான் தான் ஒரு நபர், ஒரு திருநங்கைகள் வாழ்வாதாரத்தை மாத்தக்கூடிய ஒரு நபர்ன்னு சொல்லி இந்த ஜீவான் சொல்லக்கூடிய ஒரு சகுனி இதெல்லாம் பண்ணுச்சு. பண்ணிட்டு ஆனா இப்ப அந்த ஹோட்டல் எங்க, அந்த ஹோட்டலுக்காக கொடுத்த அந்த அமௌண்ட் எங்க, என்னாச்சு மேம்? அந்த ஹோட்டலோட என்னாச்சுன்னா அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுத்து கேளுங்க. சரிங்களா? இப்ப அந்த ஹோட்டல் மாயமா மறைஞ்சிருக்கு. எப்படி மறைஞ்சிச்சு? ஜஸ்ட் ஒரு 2-3 மந்த்லயே அந்த ஹோட்டல் மூடப்பட்டது. சரிங்களா? அப்ப அந்த ஹோட்டலுக்காக வாங்கின திங்ஸ், வாங்கின இந்த சேரு டேபிள் அது இதுன்னு சொல்லி, இதாவது இது வெறும் ஹோட்டல் மட்டும், டிரான்ஸ் கிச்சன் மட்டும் கிடையாதுங்க. இது வந்து ஒரு ஃபேக்டரியே வந்து ரெடி பண்ண, அதாவது இங்க உணவு முறைகள்லாம் தயார் பண்ணி பல இடத்துங்களுக்கு வந்து அனுப்புற மாதிரி, டெலிவரி பண்ற மாதிரி எல்லாம் ஒரு பெரிய ஒரு நல்ல நோக்கத்தோட இதுக்கு பணம் கொடுத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இவங்க ஜஸ்ட் ஒரு 1-2 மாசம் தான் அந்த ஹோட்டல்ல வந்து ரன் பண்ணிருக்காங்க. அதிகபட்சமா தான் ஒரு 3 மாசம். அந்த 3 மாசத்துக்கு பிறகு அந்த ஹோட்டலே மறைக்கப்பட்டது. அந்த ஹோட்டலே இப்ப மாயமா மறைஞ்சு போச்சு. காக்கா வந்து வடையை தூக்கின்னு போன மாதிரி இந்த ஹோட்டலே தூக்கின்னு போயிட்டாங்க. எங்க இருக்குன்னே இப்ப தெரியல. எக்ஸாக்ட்டா எந்த லொகேஷன்ல இருக்கு? கொளத்தூர்ல இருக்குமா, கொளத்தூர்ல இருந்தது. இப்ப அந்த ஹோட்டலே வந்து மாயமா மறைஞ்சிச்சு. அப்போ என்ன நீ நல்மாற்றம் கொண்டு வந்த? ஒண்ணு ஆபீஸ்ல இருக்கிறவங்க ஆபீஸ்லயே 24 மணி நேரம் இருந்து ஆபீஸ் ஒர்க்க பார்த்தாலாவது அட்லீஸ்ட் ஒரு 100 திருநங்கைகளோ ஒரு 10 திருநங்கைகளுக்காவது நல்லது நடந்திருக்கும். நீ ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி ஆபீஸ்லயும் பணத்தை பார்த்துக்கின்னு நாயக்கு சிஸ்டம்லயும் பணத்தை பார்த்துருந்தாங்க. நீ எங்க திருநங்கைகளுக்கு நல்லது செய்ய போற? உன்னால என்ன நடக்க போகுது? புரியுதுங்களா? சும்மா ஒரு சில அந்த ஏரியால இருக்கிற அதிகாரிகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு, ஒரு சில அரசியல்வாதிகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு, ஏமாந்து இருக்கிற திருநங்கைகள்லாம் மிரட்டிக்கிட்டு, நம்ம எதனா பேசணும்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் படிச்சவங்க உடனே வந்து லா அண்ட் ரூல்ஸ் எல்லாம் பேசுவாங்க. நான் இங்க போறேன், நான் அங்க போறேன், உன்னை எங்க நிறுத்துறேன்னு பாரு, உன்னை என்ன கோலம் காட்டுறேன்னு பாரு, அந்த மாதிரியான ஆட்கள் இவங்க. அவங்க படிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஒரு ஸ்பான்சர்ல நிதியெல்லாம் வாங்கிட்டு அதை ரன் பண்ணலன்னா என்ன மாதிரியான விளைவுகள் வரும், எத்தனை பேர் கேள்வி கேட்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் தானே? கண்டிப்பாமா, அதெல்லாம் தெரியும். அதாவது ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா ஒரு திருநங்கை போய் ஒரு கேஸ் கொடுக்குறாங்கன்னா ஏன் எடுக்க மாட்டாங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஏன் எடுக்க மாட்டாங்க? ஒரு சாஃப்ட் கார்னர். சரிங்களா? அதே ஒரு திருநங்கைக்கோ ஒரு சண்டன் போய் கேஸ் கொடுத்தோம்னா கூப்பிடுறோமா, விசாரிக்கிறோமா, பேசுறோமா, இப்படிதான் சொல்லுவாங்களே காண்டி கூப்பிட்டு எல்லாம் ஒன்னெல்லாம் விசாரிக்க மாட்டேன். இவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க, போயிடுவாங்க. இவங்கள நம்ம என்னன்னு விசாரிக்கிட்டுன்ற மாதிரி ஒரு அலட்சியம் பண்ணுவாங்க. சோ அதேதான் இவங்களுக்கும். ஏன்னா இவங்க ஒரு திருநங்கை இல்லையா? இவங்களுக்கு பண்டு கொடுத்தவங்க நான் இவ்வளவு கொடுத்தனே, இப்ப என்னாச்சு ஏதாச்சு, எனக்கு இது கணக்கு சொல்லு அது கணக்கு சொல்லுன்னு கேட்டா இவங்க தான் படிச்சவங்களாச்சம்மா. லட்சம் கணக்கு காட்டுவாங்க, லட்ச வேலை பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதாவது இது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இது கண்ணால பார்க்கலாம். அதையும் நான் சொல்றேன். எனக்கு வந்த நியூஸ் படி இவங்க வந்து அந்த பாத்திரம் பண்டம், அந்த வாங்கின அந்த ஹோட்டலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து செகண்ட்ஸ்ல வித்துருக்காங்க. வித்து அதை ஒரு அமௌண்டா சுருட்டி இருக்காங்க. இது வந்து நான் கேள்விப்பட்டது. நான் வந்து என் கண்ணால பார்க்கல.
எனக்கு வந்து அந்த அளவுக்கு இது டீட்டெயிலா தெரியல. பட் ஆனா சொன்னவங்க வந்து இவங்க கூட இருந்தவங்க இருந்து இவங்க இதெல்லாம் செகண்ட்ஸ்ல வித்திருக்காங்க, கொண்டிருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. அதாவது நான் பார்த்த வரைக்கும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெரம்பூர் பகுதியில வாடகைக்கும் லீஸுக்கும் தான் இந்த ஜீவான்றவங்க வந்து வீடு இருந்தாங்க. இன்னைக்கு கடம்பத்தூர்ல 1 கோடிக்கு வீடு கட்டியிருக்காங்க. எப்படி? அப்போ நீங்க நல்லா யோசிங்க, இந்த ஹோட்டலுக்கு வந்த பணமோ நீ இன்னைக்கு வீடு கட்டிக்கிற பணமோ எங்க இருந்து வந்துச்சு? அப்ப இது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்குமா இருக்காதா? இதை பாக்குறவங்க தான் புரிஞ்சுக்கணும். சரிங்க. அதாவது திருநங்கைகளை எடுத்தீங்கனாலே வந்துட்டு சாதாரண ஒரு ஆம்பளை பொம்பளைங்க லேடிஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000-500 சம்பாதிக்கிறதுக்கு மிகப்பெரிய கஷ்டம். ரொம்ப அவங்க உழைக்கணும், கஷ்டப்படணும், இப்படி எல்லாம் தான் ஆகும். ஆனா இவங்கள இந்த திருநங்கைகள்ல இந்த ஜமா சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இந்த நாயக்கு சிஸ்டம்னு, இந்த சிஸ்டத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த 1000-2000 எல்லாம் வந்து ஒரு டீ காபி செலவு. நம்மளுக்கு ஒரு நாளோட செலவே அதுதான், இவங்களுக்கு அது ஒரு டீ காபி செலவு, அவ்வளவுதான். அப்ப ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க கிட்ட பணம் பெறலுது. நீங்க நல்லா பாருங்க, பணத்து மேலேயே நடக்கிறாங்க, பணத்து மேலே படுக்கிறாங்க, பணத்து மேலே உட்கார்றாங்க, பணத்து மழையா பெய்யுது இவங்க மேல. அப்படின்னும் போது இவங்களுக்கு இந்த 1 கோடிலாம் வந்து காபி டீ பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுற மாதிரிங்க. இப்போ போலீஸாரும் சரி இல்ல ஃபண்டு கொடுத்தவங்களும் சரி உங்க திருநங்கை அப்படின்ற ஒரு சாஃப்ட் கார்னர்ல திருப்பி எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க, கேஸ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குற பொதுமக்களே என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு சமூகத்தை சார்ந்த பிரச்சனை, திருநங்கைகளோட பிரச்சனை, இன்னைக்கு உங்க பேசுவாங்க அவங்களுக்கு எதிராக நாளைக்கு ஒன்னாயிருவாங்க, ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே நாளைக்கு வந்து நீங்க எல்லாம் ஒண்ணு கூடறதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா மேம்? அதாவதுமா கம்யூனிட்டி வந்து இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துருவாங்க, இவங்க இன்னைக்கு சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு ஒன்னாயிடுவாங்க, இது எல்லாரும் லைஃப்லயுமே நடக்குதா? திருநங்கைகள் மட்டும் கிடையாது, சாதாரண ஒரு அண்ணன் தம்பிங்க, ஒரு ஆம்பளை பொம்பளை கூட சண்டை போனா சாகிற வரைக்கும் விரோதத்தையே மனசுல வச்சிருப்பாங்க, ஒண்ணு சேருவாங்க. பட் நான் வந்து ஒண்ணு சேரலன்றது அப்புறம். எனக்கு இந்த நாயக்க சிஸ்டம், தலைவி சிஸ்டம் தான் எதிர்க்கிறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் ஆதில இருந்தே சொல்றதே இதுதான். ஜமாத் வந்து நாங்க நேசிக்கிறோம், எங்களுக்கு வந்து மூத்த திருநங்கைகள் வேணும், எங்களுக்கு அம்மான்ற உறவு வேணும், அக்கா தங்கச்சின்ற உறவு வேணும். பட் தலைவின்ற உறவு எனக்கு வேணாம். தலைவின்னு வரும்போது அது கூட ஒரு ஆணவமும் சேர்ந்து வருது. அந்த தலைவி வந்து இளம் திருநங்கைகளை ஏமாளி திருநங்கைகளை, அப்பாவி திருநங்கைகளை மிரட்டுது, அவங்க ரத்தத்தை அட்டைப்பூச்சா உரியுது. அந்த தலைவி சிஸ்டம் வேண்டாம், அந்த நாயக்கு சிஸ்டம் வேண்டான்றதான் நான் சொல்றேன். இதுல சேரலன்றதெல்லாம் அப்புறம், அது வந்து அவங்களுடைய பர்சனல் முடிவு. சரிங்களா? அது கூட நான் ஒரு பகிரங்கமாவே ஒரு ஆணைத்தரமாவே நான் சொல்றேன், நான் சாகுற வரைக்கும் இந்த சிஸ்டத்துல நான் சேர மாட்டேங்க. சாகுற வரைக்கும் இந்த சிஸ்டம்ல நான் சேர மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வெறுத்திருக்கேன், அந்த அளவுக்கு என் மனசு வெறுத்திருக்கு, அந்த அளவுக்கு நான் நொந்து நூடுல்ஸா ஆயிட்டேங்க. இவங்களால எப்படிங்க நான் போய் சேர முடியும்? எப்படி சேருவீங்க? ஆனா ஜமாத்தை நேசிக்கிறேன்னு சொல்றீங்களே, ஜமாத்ன்றது ஒரு கூட்டமா? உங்களுக்கு இப்ப நான் இருக்கேன், என் கூட என் பொண்ணுங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க, நாங்க 4-5 பேர் ஒன்னாந்தெல்லாம் ஜமாத்து தான், அது ஜமாத்து தான். ஆனா அந்த ஜமாத்துல என்ன இருக்கு? எங்க செட்ல உறவு தான் இருக்கு, அம்மா பொண்ணு அக்கா தங்கச்சி அப்படிதான் இருக்கு. இதுல தலைவின்னு யாருமே இல்லை. நான் தலைவி, நான் என்ன சொல்றேன் நீ அதை செய்யணும், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்ல ஜமாத்துல. ஜமாத் வந்து ஆதில இருந்து வந்துருதான், எங்களோட கூட்டத்தோட பேர் தான் ஜமாத், நாங்க கூட்டம் கூட்டமா இருக்கோம், ஜமாத்தா இருக்கோம், அதுதான். அப்ப ஆதில இருந்து வந்து நாயக்கு தலைவின்ல யாருமே வரலையே, இப்பதானே இந்த 3-4 வருஷமா தானே இது புதுசா உருவானது. இது புதுசா உருவானது, அந்த புதுசு வந்து எங்களுக்கு செட் ஆகல, உங்களோட இது வந்து எங்களுக்கு கரெக்டா பொருந்தல, உங்களோட சிஸ்டம் வந்து எங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்ல. சரிங்களா? நீங்க முழுக்க சென்னையில வந்து 200 பேர் இருக்கிறோமோ, 2000 பேர் இருக்கிறோமோ, 3000 பேர் இருக்கிறோமோ, ஆனா அந்த மொத்த பேரையுமே உங்களோட கட்டுப்பாட்டுல உங்களுக்கு காலு கீழே தான் நாங்க இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அது எங்களுக்கு வேண்டாம். வெளி மாவட்டத்துல இருந்து வரவங்க உங்களோட பேச்சை கேட்டு உங்களுக்கு பயந்து
நீங்க சொல்றதுக்கு அடங்கி இருப்பாங்க. சென்னையில பிறந்து வளர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுமா? அதனால எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்றதான் நாங்க எதிர்க்கிறோமே கண்டி, மத்தபடி ஜமாத்தை நாங்க எதிர்க்கல. ஜமாத்தை எதிர்க்கல, அதுல இருக்க தலைவி சிஸ்டத்தை இந்த நாயக்கு சிஸ்டம் எங்களுக்கு வேண்டாம். அப்படியே இருந்தாலும் இந்த 21 பேர் வேண்டாம், அந்த முன்னா வேண்டாம். தலைமை சரியில்லை, தலைமை சரிண்டா எல்லாமே சரி இருக்கும். அந்த முன்னான்னு சொல்லக்கூடிய அந்த மாலுக்கு அது ராணி, அந்த ராணி சரிண்டாக்கா இந்த கோணிங்க எல்லாமே சரியா இருந்திருப்பாங்க. இதுதான் விஷயம். ஏன்னா இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த முன்னாவை அரெஸ்ட் பண்ணுங்க, முன்னா கையில விளங்க மாட்டுங்க, இந்த சிஸ்டம் தானா சரியாயிடும் பாருங்க. ஏன் இன்னும் கவர்மெண்ட் அது செய்யாம இருக்கு? எவ்வளவு எவிடன்ஸ், எவ்வளவு ஆதாரங்கள் எல்லாத்தையும் காட்டிட்டேன், அப்ப கூட ஏன் கவர்மெண்ட் செய்யாம இருக்கு? ஆனா இப்ப வரைக்கும் அவங்க எதுவும் வாய் திறக்காம இருக்காங்க, மீடியா முன்னாடி பேசாம இருக்காங்க. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நீங்க நாயக்குன்னு சொல்லப்படுற நிறைய பேர் வந்து உங்களுக்கு எதிரான ஆதாரங்கள்லாம் கட்டுறாங்க, நிறைய விஷயம் பேசுறாங்க. ஆனா அவங்க வாய் திறக்காமலே இருக்காங்களே. யாருமா அந்த முன்னான்றவங்க திறக்க மாட்டாங்கம்மா. அந்த முன்னான்றவங்க வந்து மாப்பியா கூட்டத்துக்கே மாப்பியா, புரியுதுங்களா? அது வந்து ஒரு பெரிய முதலை. அந்த முதலை கையில வந்து நாங்கெல்லாம் மாட்டிட்டு இருக்கோம். அந்த முதல்ல வாயை திறந்துச்சுனாக்கா எமோஷனல் ஆயிட்டு நிறைய விஷயங்கள் கொட்டிடும், தன்னை அறியாமலே சொல்லிடும். அப்ப எல்லாருக்குமே இது ஆபத்து ஆயிடும்னு அவங்கள வந்து வாயை திறக்காம வச்சிருக்காங்க.